இந்த நீதிபதி தான் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா வந்து பார்ப்பனர்கள் வந்து வீசி எறிஞ்ச அந்த எச்ச இலையில பக்தர்கள் உருள்றாங்கன்னா அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுதான் அயோத்தியிலே நடந்தது. அயோத்தியில இப்படிதான் லோக்கல்ல இருக்கக்கூடிய அபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போய் சிலையை வச்சுட்டு மதவாதிகள் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து மதத்தின் அடிப்படையில் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய வேலையாக வச்சுருக்காங்க. கிளியராக பிஜேபி பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உருவாக்கி நீங்கள் அதாவது எந்த ஒரு இடத்துல இன்ஜஸ்டிஸ் ஏற்படுதோ அந்த இடத்துல நீ குரல் எழுப்பலைன்னா அந்த இன்ஜஸ்டிஸுடைய பிக்கெஸ்ட் விக்டிமாக யாராக இருக்குன்னா நீயே தான் இருப்ப. தேர்தலில் தோற்று போயிடும். ஆனால் பிஜேபிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உடைய நீதிபதிகள் வந்து நீதிமன்றத்தில் அபெக்ஸ் கோர்ட்னு சொல்லக்கூடிய ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இருக்கிறதன் விளைவாக தான் இது வந்து சாத்தியமாகும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருப்பரங்குன்ற வழக்கு தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் இது பயங்கர குரலாகவும் போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்த நார்த் இந்தியா மீடியாவும் இதில் வந்து இந்துக்களுக்கு எதிரான தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறது? நார்த் இந்தியா மீடியா எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே கோடி மீடியாக்களாக இருக்கிறாங்க. முதல்ல இந்த இஷ்யூ வந்து இந்துக்களுக்கும் அரசுக்கும் எதிரானத இஷ்யூ மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்கல்ல, அது கிடையாது. இப்போ இதில் வந்து இந்துக்கள் வந்து யாரோடு இருக்கிறாங்கன்னா அரசோடு இருக்கிறாங்க. யாருன்னா இது மதவாதிகள் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து மதத்தின் அடிப்படையில் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய வேலையாக வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி வந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு நீங்கள் பாருங்களேன். இப்போது ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நாங்கள் வந்து கார்த்திகை தீபத்தன்று வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த கோயிலுடைய நிர்வாகத்துடைய ஈஓ கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனு ஒரு ரிஜெக்ட் பண்ணுறாரு. ரிஜெக்ட் பண்ண மனுவுக்கு மேலே என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னா அடுத்தது ஈஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மேலே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், கமிஷனருக்கு மேலே செக்ரட்டரி, அப்புறம் கவர்மெண்ட் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு தான் ஹைகோர்ட்டுக்கே வர முடியும். ஒரு காவல்துறையில் கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு கிரைம் நடக்குதுன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இன்ஸ்பெக்டர் அதை என்டர்டெயின் பண்ணலன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்? அடுத்த ப்ரொசீஜர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். இதை தான் ஹைகோர்ட்டை பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல்ஃபில் தி லோக்கல் ஹைரார்கி அண்ட் கம் டு தி ஹைகோர்ட். லோக்கல் ஹைரார்கியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு தான் வரணுன்றாங்க. ஈஓ ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் யாருக்கும் கொடுக்காமலே இவங்க டைரக்ட் ஹைகோர்ட் வராங்க. இதுவே ப்ரொசீஜரல் வயலேஷன் தான். ரெண்டாவது, அந்த வழக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இவர் நீதிபதி அவர்கள் வந்து விசாரிக்கிறார்ல, விசாரித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவை பிறப்பிச்சதுக்கு அப்புறமா நேச்சுரலாகவே நம்மளுக்கு அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் அதிலே ஸ்டிப்புலேஷன் டைமை ஃபிக்ஸ் பண்ணி 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றலைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு 6:05 அந்த வழக்கு எடுப்பண்றாரு. ஆனால் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் கேஸை வந்து இவங்க எத்தனை மணிக்கு ஃபைல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மனுதாரர் 3 மணிக்கே போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ 3 மணிக்கே ஃபைல் பண்ணுறாங்கன்றதே வந்து அதுவும் ஒரு ப்ரொசீஜரல் வயலேஷன் தான். மியர் இன்டென்ஷன் இஸ் நாட் எ கிரைம். குற்ற எண்ணம் என்பது மட்டுமே குற்றம் ஆகாது. அப்போ 6 மணிக்கு மேலே ஒருவேளை நாளை மறுநாள் நீங்கள் அந்த கண்டெம்ட் ஃபைல் பண்ணால் கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது. முன்கூட்டியே 3 மணிக்கே பண்ணுறாரு. அந்த கேஸையும் இந்த நீதிபதி எடுத்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சிஐஎஃப்எஸ் காவல் அதிகாரிகளை வந்து பாதுகாப்புக்கு அனுப்புகிறாங்க. இது கம்ப்ளீட்லி மாநில சுயாட்சிக்கு வந்து தலையிடக்கூடிய ஒரு விஷயம். இது இப்போ பிஜேபி வந்து பின்னாடி இந்த மாதிரி சிக்கலாக இருக்குல்ல, இது முன்னாடி இது மாதிரிலாம் சுதந்திரமாக ஒரு நீதிபதிகள் அப்படி எடுத்து பண்ண முடியுமா? இல்லை, அதாவது சுமோட்டோவா நீதிபதிகள் வழக்குகளை விசாரிக்கலாம். ஆனால் பிஜேபிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உடைய நீதிபதிகள் வந்து நீதிமன்றத்தில் அபெக்ஸ் கோர்ட்னு சொல்லக்கூடிய ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இருக்கிறதன் விளைவாக தான் இது வந்து சாத்தியமாகுது. இந்த நீதிபதி தான் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா வந்து பார்ப்பனர்கள் வந்து வீசி எறிஞ்ச அந்த எச்ச இலையில பக்தர்கள் உருள்றாங்கன்னா அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அலோவ் பண்ண முடியுமா? நம்பிக்கை ஒரு நீதிபதியாக இருக்கிறோம், எந்த அரசியல் சார்பு இல்லாமல் தான் இருக்கணும். அரசியல் சார்பு இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை வந்து தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஆனால் இவர் அப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போது இவர் என்னன்னா, இது ஜுடிஷியல் ஓவர் ரீச். இது அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் இருக்கிறாங்க. இப்போ கண்டெம்ட்னா கண்டெம்ட்டுக்கு யூஸ்வலாக என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். அது வந்து மறுநாள் தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். 3 மணிக்கு அந்த வழக்கை நீங்கள் எடுத்தது, நீங்கள் டைம் கொடுத்ததே 6 மணி வரைக்கும் கொடுத்துருக்கிறீங்க.
3 மணிக்கு அவர் ஃபைல் பண்ணுறாரு, நீங்கள் அப்போ அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறீங்க, வந்து துணை ராணுவ படையை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அனுப்புறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போலீஸ் இருக்குது, லோக்கல் போலீஸ் இருக்குது. அப்போ அவங்களுடைய அதிகாரத்தில் நீங்கள் தலையிடுவது என்பது இது ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச் தான். இது நீதிபதி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மாநில சுயாட்சியில் தலையிடக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லை இப்போ நீ இது மாதிரி ஒரு பக்கம் போயில இவர் வந்து அந்த நீதிபதி பொறுப்புலேருந்து விலக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் தலைவர் கூட சொன்னார். அது எப்படி சாத்தியமா? அது நீதிபதிகள் வந்து ஒரு சாரா பயாஸா நடந்துக்கிறாங்க, இல்லை வந்து மாநிலத்துக்குள்ளேயே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. தன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ஆர்டிகல் 25 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லுதுன்னா, மத ரீதியான வழிபாட்டு உரிமையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். அப்போ பொது அமைதிக்கு ஒரு விஷயத்தை வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு செயலை நீதிபதி செய்கிறாருன்னா அவரை ரிமூவ் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அப்போ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முன்வைக்கணுன்றது தான் எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. நாங்கள் தான் சொல்கிறேன். அது நீதிபதி வந்து இன்னைக்கு இந்த இஷ்யூ போயிடுங்க, நாளைக்கு இந்த நீதிபதி தொடர்ந்து வந்து அவர் பதவியில் நீடிச்சார்னா நாளைக்கு வேற ஒரு இஷ்யூவில் இதே மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், இப்படியே ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவார். இல்லை முன்னாடி அவரோட பாஸ்ட் அவரோட வழக்குகள் எப்படி இருக்கு? இதே மாதிரி அடங்கியிருந்தாரா? இல்லை ஏன்னா ஆல்ரெடி வாஞ்சிநாதன் சிம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு வழக்கு சொல்கிறேன். லாவண்யா வழக்கில் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து மதம் மாற்றத்தினால வந்து கட்டாய மதம் மாற்றம் இருக்குது, அதனால தான் அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை அண்ணாமலை முன்வைக்கிறார். அண்ணாமலை எந்த சித்தாந்தத்தை உடையவர், பொலிட்டிக்கல் சித்தாந்த உடையவர்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை கம்ப்ளீட்டா எந்த விசாரணையும் செய்யாம உடனடியாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறமா சிபிஐ என்ன சொல்லிச்சு, இது கம்ப்ளீட்லி இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது வந்து சூசைடு தான் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போய் முடிஞ்சது. இந்த நீதிபதி தான் அதை மாத்தினாரு. மாநில அரசு மேலே சில குற்றச்சாட்டை இவர் வந்து இவராக முன்முடிவு பண்ணி கொண்டு வந்தார். இவர் மேலே ஏதாவது வந்து அதுக்கு பொது இடத்துல மன்னிப்பு கேட்டாரா? முதல்ல இவர் இந்த கேஸை எடுக்கிறதுக்கே இவருக்கு இதில் சட்ட ரீதியாக அதிகாரம் கிடையாதுங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ரிவியூ கவுன்சில் 1923 அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இடம் இருக்குது, டெம்பிள் அத்தாரிட்டிக்கு எவ்வளோ ஏரியா இருக்குன்றத ஆல்ரெடி ப்ரீ டிசைடட் ஒன்று. இது தொடர்பான வழக்கு 95 கனகராஜ், ஜஸ்டிஸ் கனகராஜுடைய இதுக்கு வந்து எங்கே வந்து தீபமேற்றுன்ற வழக்கு அப்போ வருது. சிங்கிள் பெஞ்சு, அவரும் வந்து அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய வந்து அது விளக்கேற்றக்கூடிய அந்த மண்டபத்தில் தான் நீங்கள் வந்து தீபமேற்றுன்றது தான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணி 2014 டிவிஷனல் பெஞ்சு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ டிவிஷனல் பெஞ்சு கொடுத்த ஒரு ஆர்டரை இவர் சிங்கிள் பெஞ்சு வயலேட் பண்ணி வந்து மாற்ற முடியாது. வேணும்னா அந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்பீல் போகலாம். டிவிஷனல் பெஞ்சுன்றது வந்து சிங்கிள் பெஞ்சை ஓவர் ரூல் பண்ணும். அப்போ இவர் சிங்கிள் பெஞ்சு, இவர் எப்படி டிவிஷனல் பெஞ்சு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு தீர்ப்பு இவர் கொடுக்க முடியும்? எப்படி முன்முடிவு பண்ணி கொடுக்க முடியும்? ஒரு ஜட்ஜின்றத ஒரு 360 பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க ஜட்ஜ்மெண்ட், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிச்சு, எந்த விதமான சமூக பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஹர்ட் ஸ்பீச்சை நீங்கள் அங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நடந்தது என்னங்க, இது மீண்டும் ஒரு அயோத்தியாக மாற்றப்படும், அங்கே இருக்கக்கூடிய தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசுனாங்களா இல்லையா? அப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்குதா? நீதிபதிகள் வந்து அந்த கருத்துக்கு உடன்படுறாங்களா? அப்போ இவங்க போராட்டத்துக்கு ஒரு அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்கன்றத இப்போ கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலேருந்தே நம்ம பார்த்தோம். இல்லை இப்போ இடதுசாரி இயக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்களா போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு அனுமதி, அந்த அனுமதியை கொடுத்துருக்கூடாது. இது ஏன்னா மதுரை வீரன் ஒரு போலீஸ் வந்து RSS ஆளாக இருக்காரு, அவர் வந்து இந்த விஷயத்த வந்து கையொண்டு அப்பயே நீங்கள் தடுத்திருந்தா இது இந்த அளவுக்கு போயிருக்காது. திமுக இதில் அரசியல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அங்கே போராட்டக்காரர்களே சொல்றாங்கல்ல, இது ஆரம்பத்திலே முடிச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி இப்போ இந்த அளவுக்கு எட்டு வரணும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல. அங்கே என்ன இஷ்யூ வருதுன்னா, தர்காவில் வந்து ஆடு கோழி பலியிடுறாங்க, அது வந்து எங்களுடைய மத நம்பிக்கையை வந்து புண்படுத்துதுன்னு சொல்றாங்க. பெரும்பான்மையாக வந்து அந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்துக்கள் யார், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க யாரும் வந்து சைவ பிரியர்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே அசைவ சாப்பிட்றாங்க தான். அப்போது இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இப்போ டிவிஷனல் பெஞ்ச் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மற்ற மதத்தினர்களுடைய மத நம்பிக்கையை நம்ம வந்து அவங்களோட இணங்கி போகிறது தான் இங்கே வந்து சுமூகமான ஒரு விஷயங்களை வந்து வழிவகுக்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய தர்காக்குள்ளே ஆடு மாடி கோழி பலியிடுறது உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு CFS போலீஸ் அதிகாரி நீங்கள் கூட அனுப்புனீங்களா? துணை ராணுவ படை கூட அனுப்பிச்சு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? கிடையாது. அப்போ அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணி போராட்டம் நடத்துகிறாங்க. அதற்கு அனுமதி கொடுத்தது வந்து மாநில அரசு கிடையாது, அனுமதி மறுத்தாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் இவங்க அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அனுமதி நீதிமன்றம் எப்படி கொடுத்தது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுத்தாங்கன்னா, ஹர்ட் ஸ்பீச் பேசக்கூடாது, சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது,
அவங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு புண்படுத்துகிற மாதிரியான நீங்கள் முழக்கங்களை எழுப்பக்கூடாது. நடந்தது என்ன நிகழ்வுங்க? எச்ராஜா என்ன சொன்னார்? அயோத்தி மாதிரி இதை ஆக்கிடுவோம், இங்கே இருக்கக்கூடிய மசூதியை நீங்கள் ரீலோகேட் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இது ஹெட் ஸ்பீச் ப்ரோவோக் பண்ணுறது தானே. அப்போ தீர்ப்பு இவங்க நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு ஆனால் என்ன அங்கே நிகழ்த்துறாங்க. அப்போ இதுதான் அயோத்தியிலே நடந்தது. அயோத்தியில இப்படி தான் லோக்கலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் சிலையை வச்சுட்டு இவங்களாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நாங்கள் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, அயோத்தி வழக்கில் நாங்கள் மசூதி எதுவும் இடிக்க மாட்டோம், அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் எங்களால் ஏற்படாதுன்ற ஒரு அஃபிடவிட்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டு தான் கொண்டு இடிச்சாங்களே. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு மத கலவரத்தை உருவாக்கணுன்றது தான். உண்மையிலே அந்த விளக்கேற்றக்கூடிய இடம் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது நிலக்கல், எல்லையை குறிக்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் இதே மாதிரி அந்த இடத்த சுற்றி 6 இடங்கள்ல இருக்குது. 2 இடத்துல சேதப்படுத்தப்பட்டிருக்கு. சேதப்படுத்தப்பட்ட இடத்துல அடியில் இருக்கிற பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ரிமார்க்ஸ் எல்லாமே நில சர்வேக்கு பயன்படுத்தக்கூடிய ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆய்வாளர்கள் அந்த கல்வெட்டிலே இருக்கக்கூடிய இப்போ உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா இது நாயக்கர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாயக்கர் காலகட்டம்னா 1529ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி. இது அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய செங்கல் அந்த கல்வெட்டு இருக்குல்ல, அந்த கல்வெட்டுல அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இது இந்த சிக்கந்தர் கோயில் அதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட அந்த நாயக்கர் காலகட்டத்தில் உருவாக்குனாங்கல்ல, அந்த செஞ்சுரி டைம்ல உருவாக்கப்பட்டது. நம்ம இஷ்யூ என்ன எடுக்கிறோம்னா இவங்க என்ன கோர்ட்ல பாயிண்ட் பண்றாங்கன்னா கஸ்டமரி ரைட் அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமரி ரைட் என்னன்னா இம்மாரல் பிராக்டிஸ், அதாவது என்னன்னா இம்மெமோரியல் பிராக்டிஸ் இருக்கணும். நினைவுக்கு எட்டாத அளவுக்கு முன்புல இருந்தே அந்த விஷயம் புழக்கத்தில் இருந்திருக்கணும். அப்படின்னா 500 வருஷமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் என்ன? அப்போ உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுடைய ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா 1529ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்தே பை பிராக்டிஸ் அங்கதான் இருக்கு. இதை திருப்பரங்குன்றம்ன்ற ஒரு ஆய்வு கட்டுரை புத்தகத்துல முன்னாள் தொல்லியல் துறையுடைய ஒரு அதிகாரி எழுதியிருக்கிறார். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆயிடுது. அது 500 வருஷமா இருக்கிறது தான் கஷ்டம். அப்போ அதுக்கும் முன்னாடி ஒரு கஷ்டம் இருந்திருக்குதுன்னா நீ ஆதாரம் கொடு. அப்போ அந்த ஆதாரத்தை விசாரிக்கக்கூடிய காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாருன்னா ஹைகோர்ட் கிடையாது, லோக்கல்ல இருக்கிற சிவில் கோர்ட். உங்களுக்கு எனக்கும் ஒரு சொத்து தொடர்பான பிரச்சனை வருதுன்னா அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய சிவில் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. என்ன தாக்கல் பண்ணாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கஸ்டமரி ரைட்டுன்றாங்க. கஸ்டமரி ரைட்டுன்னா அதை எவிடன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா, அதுக்கான விட்னஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, எந்த விதமான விட்னஸும் கிடையாது. அந்த விட்னஸ் இல்லாம எப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்? அதை தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா சொத்து தொடர்பான வழக்குன்னு வந்துட்டாலே எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. அப்போ இதுல எதை வச்சு அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னா மியர் அஃபிடவிட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு அஃபிடவிட்ல என்ன வேணா சொல்லலாம். இப்போ நான் ஒரு அஃபிடவிட் போடுறேன்னா என் தரப்பா நான் என்ன வேணா நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். நீங்க கவுண்டர் பண்றீங்கன்னா நீங்களே என்ன வேணா சொல்லலாம். அஃபிடவிட்ல சொன்னது எப்போ கோர்ட்ல கொஸ்டினபிள் ஆகும்னா டியூரிங் தி டைம் ஆஃப் என்கொயரி தான், ட்ரையலில் தான் அது கேட்கப்படும். அப்போ அந்த ட்ரையலில் நீங்கள் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் எவிடன்ஸ் கொடுப்பாங்க, விட்னஸை சேர்த்துவாங்க. எந்த விட்னஸையும் விசாரிக்கல, எந்த எவிடன்ஸும் அவங்க கொடுக்கல. ஆனால் நீங்கள் போயிட்டு தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மேயர் அஃபிடேவிட் வச்சு அதுலேயும் அவர் அந்த நீதி அரசர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா இந்த ஏரியா அதாவது இப்போ இவங்க தீபம் ஏற்றுவதற்கு கேட்கக்கூடிய அந்த தூண் இருக்குல்ல, அந்த எல்லைக்கல், அந்த ஏரியா முஸ்லீம் உங்களுடைய ஆக்குப்பண்ட்டு கீழே வராதுன்றார். அப்போ அவங்களை இவர் என்ன காயின் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா அவங்களை ஆக்குப்பண்ட்டுன்றார், நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள்ன்றார். இது என்ன எதை கொஸ்டின் பண்ணுதுன்னா பிரிவி கவுன்சில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுது. இவங்க 1996 நடந்த அந்த தீர்ப்பை கொஸ்டின் பண்ணுது. சிங்கிள் கனகராஜ் அவர்கள், ஜஸ்டிஸ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த இதுல இடையில 2014 தீர்ப்பு, அந்த தீர்ப்புலயே கொஸ்டின் பண்ணுது. நீங்க எப்படி அவங்களை ஆக்குப்பண்ட்டுன்னு சொல்லலாம்? ஆக்குப்பண்ட்டுன்னு சொல்லணும்னா அப்ப நீ ப்ரீஜுடைஸ்டு இருக்கலாம் இல்லையா, ப்ரிஜுடைஸ் வருது இல்லையாங்க, முன்கூட்டியே நீங்க தீர்மானிச்சிருக்கீங்கல்ல, நான் உங்களை ஆக்குப்பண்ட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அவங்க லீகலா பொசிஷன்ல இருக்கிறவங்கள நீ ஆக்குப்பண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன்னா இதுவே உங்களுடைய முன்முடிவு பண்ணிட்டு இந்த வழக்கை நீங்க விசாரிக்கிறதுக்கு அர்த்தமாகுது. அப்போ அதனால தான் சொல்கிறோம் இந்த நீதிபதிக்கு இதில் உள்நோக்கம் இருக்குது. இதில் என்னதான் தீர்வு? இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு தீர்வு என்ன? சிங்கிள் பெஞ்ச் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. டிவிஷன் பெஞ்சு திருப்பி அங்கேயே அனுப்புறாரு. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிளே சுப்ரீம் கோர்ட்டு தான். அதுலேயும் இதுக்கு பேவராக வந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருங்க? நீதிமன்றத்தை தானே சொல்லிச்சு, ஏற்றுக்கிட்டோமா? ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாருங்க? நீதிமன்றம் தானே சொல்லிச்சு, ஏற்றுக்கிட்டோமா? அப்போ மக்கள் போராட்டமாக அதை மாற்றணுமா இல்லையா? ஆனால் மதுரை மக்கள் அங்கே பெருசாக போராடாத மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இல்லை, இது காவல்துறை சரியான புள்ளியில் கையாளுறாங்க.
அதனால அவங்க வந்து வெளியில அவங்களுடைய வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக மதுரை மக்கள் போராடுறாங்களா? கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வன்முறையாளர்கள், கலவரம் பண்றதுக்குன்னு கூட்டம் அது. இப்போ அந்த அந்த மனுதாரர் சொல்றாருங்க, 144 போட்டீங்க, எதுக்கு போலீஸ்காரங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அவங்களுடைய சட்ட அறிவு அவ்வளவுதான். 144 போட்டாலே போலீஸ்க்கு பாதுகாப்பு இருப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. 144 போட்டு நீயா அங்க இருக்கிறன்னு போலீஸ்காரனை பார்த்து கேட்கறாரு. அப்போ உன் அறிவு என்ன? அப்ப இந்த மாதிரி அறிவு உடையவங்க தான் 3 மணிக்கே கண்டென்ட் போடுறாங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, நீ மறுநாள் கண்டென்ட் போட்டுருக்கலாம். உனக்கு டைமே முடியும், ஸ்டிப்புலேஷன் டைம் முடியறதுக்கு முன்னாடி 3 மணிக்கே கண்டென்ட் போட்டு ஜட்ஜி நீதிபதியோட விசாரணைக்கு வருது. அதையே இந்த நீதிபதி எடுத்து விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்குறாரு. மாநில சுயாட்சியில வந்து ஓவர் ரீச் பண்றாரு. அப்போ இதுக்கு இந்த நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் முறை கொண்டு வருவதுதான் சரியான தீர்வு. அதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுடைய தலைவரும் நாங்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறோம். இது யார் கொண்டு வரணும்? ஏதோ விசிகான்றது ஒரு பார்ட்டி, நாங்கள் பார்லிமெண்ட்ல எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்தியா கூட்டணி இதை கையில் எடுக்கணும். இந்த மாதிரி இஷ்யூ தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு அவங்க பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க. இல்ல இந்தியா கூட்டணி இந்த மாதிரி விஷயத்துல எதுவும் ஹேண்டில் பண்றது இல்லை. பண்ணணும்ன்றது தான் நம்ம விருப்பம். நீங்க பண்ணாம கோட்டை விடுறது தான் தேர்தல் நேரத்துல வந்து ஒரு சான்றா இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே நீங்க தோத்து போறீங்க. நீங்க அதாவது எங்க ஒரு இடத்துல இன்ஜஸ்டிஸ் ஏற்படுதோ அந்த இடத்துல நீ குரல் எழுப்பலன்னா அந்த இன்ஜஸ்டிஸ் உடைய பிக்கெஸ்ட் விக்டிமா யாரா இருப்பேன்னா நீயே தான் இருப்ப. தேர்தலில் தோத்து போயிடுவேன். அப்போ இந்தியா கூட்டணி இது பெரிய இஷ்யூவா மாற்றணும், நேஷனல் இஷ்யூவா மாற்றணும். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறார், டிஆர் பாலு பேசியிருக்கிறார். அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பேசியிருக்கிறோம். அப்போ இந்தியா கூட்டணி இதை கையில் எடுக்கணும். இதை கையில் எடுத்து இது இஷ்யூவா மாற்றணும். இந்த நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் முறை கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அப்பீல் போயிருக்கிறோம். அந்த இடத்துல வந்து இது ரிவைஸ் ஆகும்னு நம்புறோம். அப்படி இல்லைன்னா இதை மக்கள் போராட்டமாக தான் மாற்றணும், வேற வழி கிடையாது. எத்தனை மணிக்கு இது தீர்ப்பு இன்னைக்கே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்களா? எப்படி அது இன்னும் இப்போ இந்த நிமிஷம் நம்ம பேசுற வரைக்கும் அதில் பெரிய அப்டேட் ஒன்றும் வரல. மேபி அதை என்ன வருதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம அதில் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. இது வந்து கிளியராக பிஜேபி பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வெளிப்படையாக வந்து ஆதரவு கொடுக்குது. அப்படியே நானே கேட்குறேன், இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 2014 யாருடைய ஆட்சிங்க? அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி. அவங்க சைட்டில் ப்ராசிக்யூஷனில் அப்போ இதே மாதிரி இஷ்யூ வரும்போது இப்போ திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அந்த ஸ்டாண்ட் அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்தாங்களா இல்லையா? அப்போ அந்த லீகசியை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம்னா நீ இன்னைக்கு யாரோட இருந்திருக்கணும்? மக்களோட இருந்திருக்கணும். நீங்க திமுக அரசு கூட சப்போர்ட் பண்ண வேண்டாம், மக்களோட இருந்திருக்கணும். அப்ப அதை விட்டுட்டு வழியே போயிட்டு இவர் வந்து அமித்ஷாக்கும் மோடியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பிஜேபி ஆதரிக்கிறாருன்னா இவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் லீடர் கிடையாது. அதுதான் அவர் ப்ரூவ் ஆகுது. இதுல இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறார். இப்போ அதையும் நம்ம அந்த இடத்துல பேசித்தானே ஆகணும், பேசணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீ எந்த இடத்துல ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறியோ சைலன்ஸ் இஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ். அமைதியா இருப்பது என்பதும் ஒரு விதமா ஏற்றுக்கொள்வதற்கான அர்த்தமாக தான் மாறிடும். இப்போ இந்த இடத்துல வந்து சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ சனாதன சக்திகளை எப்படி தனிமைப்படுத்துவோம்னா மக்கள்கிட்ட இது தொடர்பான அவேர்னஸை உருவாக்கணும், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். இதில் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கலாக எல்லாரையும் ஒரு லைனில் கொண்டு வாங்க, அவங்கள வந்து தனிமைப்படுத்தி விடணும். இந்த பிரச்சனை இல்லைன்னா இந்த பிரச்சனை திருப்பி அவங்க கொண்டு போவாங்க, இல்லைன்னா இங்கே ஒரு இஷ்யூ கொண்டு மத கலவரத்தை உருவாக்குவாங்க. அதன் மூலிமா அரசியல் லாபம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு வேறு பாயிண்ட் கிடையாது. எலெக்ஷன் வந்துருச்சு, வேற பேசுறதுக்கு வேறு பாயிண்ட் கிடையாது. அப்போ இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்றத உருவாக்குற ஒரு தோற்றத்துக்கு அந்த முயற்சியில் அவங்க இறங்குறாங்க. இது எடுபடாது. இந்த வழக்கு தொடர்பாக நிறைய விஷயத்தை பகிர்ந்து மற்றொரு சந்திப்பு. நன்றி, வணக்கம். நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.